ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வருடம் அப்படின்னா 1963 வருடம் தான் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆத்ம நிர்பார் பாரத் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயசார்பு இந்தியா. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பாருங்கள். டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவினர். யார் அப்படின்னா பல்லவர்கள் தான் தொண்டை மண்டலத்தில் தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவியவர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வெடிமருந்தை முதல்ல கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனர்கள். அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். வசிஷ்டபுத்திர புலுமாயி என்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வசிஷ்டபுத்திர புலுமாயி அப்படின்றவர் யார் அப்படின்னா அரசர். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர். அடுத்த கேள்வி பாருங்கள். ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இது பயன்பட்டது எது அப்படின்னா ரோரி செட் தான் ஹரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பாருங்கள். பின்வரும் பிரிவில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 21A தான் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பிரார்த்தன சமாஜ் எந்த வருடம் அப்படின்னா 1867. விதவை மறுமண சங்கம் எந்த வருடம் அப்படின்னா 1861. பூனா சர்வஜனிக் சபா 1870. தக்கான கல்விக் கழகம் 1884. மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா 3, 4, 1, 2 கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள். இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது அப்படின்னா 1926 வருடம் தான் இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த மொழியில் அம்பேத்கர் மூக் நாயக் இதழை வெளியிட்டாங்க அப்படின்னா மராத்தி மொழியில் தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? சந்திரிகையின் கதை, தராசு இதெல்லாமே யாரோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோடைய தொடர்புடையது. அடுத்தது இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை நிறுவியவர் கேப்டன் மோகன் சிங் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. கல்லாதவர்களை திருவள்ளுவர் விலங்கோடு ஒப்பிடுகிறார். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா வேவல் பிரபு தான் 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி. அடுத்த கேள்வி. பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம். ஓகே. பின்னலாடைகளை ஏற்றுமதி செய்யும் திருப்பூரின் வேறு பெயர் பின்னலாடைகளின் நகரம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு அறிவித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 ஏப்ரல் 6ஆம் தேதி தான் முதல் தொழிற்கொள்கையை இந்திய அரசு அறிவித்தாங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மாநகராட்சி எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி தான். இது 1688 வருடம் தொடங்கப்பட்டது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. அரசியலமைப்பு அப்படின்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எங்கே தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஷ் என அறியப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு அழைக்கப்பட்டது தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.